ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி எதிரான 3வது T20 போட்டி. எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டி இந்திய அணியோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி எதிரான 3வது T20 போட்டி தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு காரணம் சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3rd T20 பார்த்தீங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. அது குறித்து நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு வலுவான அணியாக தான் இருந்தாங்க. ஆனால் நேற்று எங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிச்சு. பேட்டிங் சுத்தமாக ரொம்ப ஃபார்ம் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா சொல்லிட்டு அவங்கள தவிர்த்து வேறு யாருமே விளையாட மாட்டாங்க. சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் அவங்களோட பேட்டிங் கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் முடியும். அதே போல் லிவிங்ஸ்டன் அடித்த அந்த ஒரு 43 ரன் தான் வெற்றிக்கு காரணம். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அடித்தார். அந்த ரன்னு கொஞ்சம் நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக இந்த போட்டி ஜெயிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, தோல்வி அடைஞ்சிட்டோம். இருந்தாலும் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும். அடுத்த போட்டி வெயிட் பண்ணி பாருங்கள். கட்டாயம் நாங்கள் தான் வென்று இந்த சீரீஸை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் இந்திய அணி ஃபேன்ஸுக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம், ஒரு ஆறுதலாக பேசியிருக்காருன்னு கூட சொல்லலாங்க. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டு தான். இந்திய அணி அந்த சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவோட பேட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா எல்லா மேட்சும் அடிப்பாங்க சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாதுல்ல. கொஞ்சம் இவங்களும் மாற்றி ஆடி இருக்கணும். நேற்று ஹர்திக் பாண்டியா ஆடினார், ஓகே, ஒரு 40 ரன் அடித்தார். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருக்கணும். அந்த 40 ரன் ஒரு 20 பாலுக்கு அடிச்சிருந்தாருன்னா ஓகே, அது அடிக்கலை. ஓகே, என்ன பண்ணுறது, தோல்வி அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த வர போட்டியை நோக்கி தாங்க போனோம். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஹர்தீப் சிங்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஏங்க அவரை ட்ராப் பண்ணிங்க. முகமது ஷமி ஓகே, இருந்தாலும் ஒரு ஸ்பின்னரை வாஷிங்டன் சுந்தர் நேரத்துக்கு வச்சுருந்தீங்க. பாவம் ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஹர்தீப் சிங் ஆச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஹர்தீப் சிங் வந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு போலிங் போட்டு இன்னும் கொஞ்சம் ரன் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஓகே, அவருக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுக்காதுக்கு ஜெயிக்கிற பாருங்க. ஏன்னா சீரிஸ் ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் ஈஸியாக நினச்சிருக்கூடாது, ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க, அடுத்த போட்டியில் எந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பு, எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா தோற்றுருக்காங்க, கண்டிப்பாக சேஞ்சஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவன் தூபெல்லாம் அணியில் இணைஞ்சிருக்காருங்க, கேள்விப்பட்டீங்களா? எஸ், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி, சிவன் தூபெல்லாம் அணியில் இணைஞ்சிருக்காரு. ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாங்க. ஏன்னா சிக்ஸர் தூபேங்க அடிச்சார்னா ஹர்திக் பாண்டியா மேலே ஆட மாட்டார். 20 பால் 40, 10 பால் 25 சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் தலைவர். பார்க்கலாம் அடுத்த மேட்ச் சூரியகுமார் யாதவோட பேட்டிங் கூட ரொம்ப ஆவலாக இருக்கும். பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்த T20 போட்டி பார்த்தீங்கன்னா நடக்க போது 4வது T20 போட்டி. அதில் வெற்றி பெறுமா பெறாதா, சீரீஸை ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.